வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். சிபிஐ விசாரணையில் விஜய் வச்சு செய்யும் மோடி அரசு தப்பிப்பாரா டிவிகே. ஸோ என்ன ஆச்சுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது நம்மளோட டிவிகே, அதாவது நம்மளோட டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி 12ஆம் தேதி இன்றைக்கி வந்து டெல்லிக்கு கூப்பிட்ருக்காங்க. இதுக்கு சிபிஐ விசாரணைப்படி சரிங்களா, விசாரணை கருத்துயர பற்றியும் இன்னும் பல 10 கேள்விகள் வச்சுருக்காங்க. இதில் எப்படி சமாளிக்கப்படும் தெரியல. அது மட்டும் இல்லை, அதாவது பிஜேபியில் விஜய் ஜாயின் பண்ணணும் அந்த ஒரு காரணத்துக்காக இவங்களை எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மோடி அரசு. இதில் வந்து அவங்க தப்பிட்டாருன்னா கண்டிப்பாக ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக விஜய் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, விஜய் பயணித்த அந்த வண்டியும் சோதனை போடுறாங்க சிபிஐ. இப்படி பல விஷயம் சொல்லிட்டே போகலாம். அந்த மனுஷன் பாவம் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக இறங்கியிருக்காரு. ஆனால் மக்கள் கைவிடாமல் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் மேலும் வந்து வெற்றி புகழை வந்து அடையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எப்படி எம்ஜிஆர் இருந்தாரோ அதே மாதிரி கலைஞர், அதுக்கு அடுத்த வருஷத்தில் ஸ்டாலின், அதுக்கப்புறம் வந்து விஜய் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்க நம்புகிறேன். என் நெஞ்சில் கூடியிருக்கும் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பாய்.